வர வர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வர இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நொச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சிக்கிட்டு எடுத்தமா ஒரே சொருக அப்படின்ட்டு எல்ஐசியோட வெப்சைட் இருக்கு. அதை மொத்தமாக ஹிந்தியா மாற்றி விட்டாங்க. அதாவது என்னன்னா ஒரு டிராப் டவுன் இருக்கும். அந்த டிராப் டவுன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்னு மாத்திக்கலாம். என்ன மேட்டர்னா அந்த டிராப் டவுன் அப்படியே இருக்கு. ஆனா அதுல நீங்க இங்கிலீஷை செலக்ட் பண்ணாலும் ஹிந்தியிலே தான் இருந்திருக்கு அந்த யூஐ பூரா. இது இன்னைக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நிறைய எதிர்ப்பு, பல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூஐ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மாத்த முடியற மாதிரி இப்ப மாறி. இதுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இது நடந்திருக்கலாம். ஒன்னு இன்டென்ஷனலா நடந்திருக்கலாம், ஆனா இன்னொன்னு டெக்னிக்கலா நடந்திருக்கு. இன்டென்ஷனலா இருந்தா வார்த்தையிலே வண்டவண்டையா கேட்கலாம். ஆனா இது டெக்னிக்கலா இருக்க நிறைய வாய்ப்பு. டெக்னிக்கலா ஃப்ரண்ட் அண்ட் பக்கா இருக்கலாம். அதாவது ஜாவா இல்லனா HTML ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால கரெக்ட்டா அந்த டிராப் டவுனை பாப்புலேட் ஆகாம விட்டுருக்கலாம். அப்படியே பாப்புலேட் ஆனாலும் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் ஆகாம இருந்திருக்கும். இல்லனா பேக் அண்ட் API இஷ்யூவா இருக்கலாம். அதால ஒழுங்கா ஃபெச் பண்ண முடியாம இருந்திருக்கும். இல்லனா டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் இஷ்யூவா இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கிலீஷ்ல அது ஒர்க் ஆகுது. இருந்தாலும் இது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போகவும் முடியும். ஒருவேளை ஒரு ஒத்திகையா கூட இருக்கலாம். டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி மழுப்பிடலாம். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஆள் சொல்ல முடியாது. இது யாருமே எதிர்க்காம இருந்திருந்தா அந்த டெக்னிக்கல் இஷ்யூவாவே இருந்திருக்கும். சாம்பார் ஆப் எனக்கு